ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் யோவான் 6வது அதிகாரம் 2வது வசனம். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை கண்டு திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். என் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு பெரிய கூட்டம் படையெடுத்து அவருக்கு பின்பாக சென்றார்கள். காரணம் என்ன? குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், முடவர்களை நடக்க வைத்தார், ஊமையர்களை பேச வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், சூம்பின கைவுடைய நபர்களுக்கு ஆண்டவர் கரங்களிலே சுகத்தை உண்டாக்கி கொடுத்தார். எத்தனையோ அற்புதங்கள், மரித்து போன சடலங்களை இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பினார். இப்படி அற்புதத்தை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆகவே தான் யோவான் சொல்லுகிறார் கடைசி அதிகாரத்திலே, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை எழுத வேண்டும் என்றால் இந்த புத்தகம் கொள்ளாது என்று. ஆகவே ஏகப்பட்ட அற்புதத்தை இயேசு அவருக்கு பின்பாக தேடி வந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் செய்தார். இன்றைக்கு யாருக்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுக்கும் உதவாத மனிதர்கள், இன்னைக்கு நம்மை பார்த்து அற்பமாய் நினைக்கிறவர்கள், சொற்பமாய் நினைக்கிறவர்கள், ஓரம் கட்டுகிறவர்கள், நமக்கு சுகத்தை கொடுக்க முடியாதவர்கள், இவர்களுக்கு பின்பாக சென்று என்ன பெரிய பலனை வாழ்க்கையில கண்டிருக்க முடியும்? ஆண்டுகள் இத்தனை நாட்கள் ஓடிவிட்டது. ஆனால் யாரோ ஒருவருக்கு பின்பாக சென்றீர்கள், ஒரு நன்மையையும் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியவில்லை. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு பெரிய கூட்டம் எப்படி சென்றதோ அதை போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இயேசுவுக்கு பின்பாக வாருங்கள். நம்பிக்கையோடு இயேசுவுக்கு பின்பாக வாருங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவருக்கு பின்பாக வரும்பொழுது ஒரு பெரிய அற்புதம், சுகம், கடன் பிரச்சனை மாறும், வியாதிகள் குணமடையும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். சகலவித நன்மைகளினால் உங்களுடைய பாத்திரத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். மனிதனுக்கு பின்பாக சென்று சென்று இன்றைக்கு வாழ்க்கையில் மோசம் போகிவிட்டோம், ஏமாற்றத்தை பெற்றுக்கொண்டோம், வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டோம். இந்த காலை நேரத்தில், இந்த நிமிஷத்தில் இயேசுவுக்கு பின்பாக புறப்பட்டு வருவோம், பின்பாக புறப்பட்டு செல்லுவோம். நிச்சயம் நாம் எதிர்பார்க்கின்ற அற்புதத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த அதே இயேசு நமக்கும் செய்ய போகிறார். அற்புதத்திற்காக காத்திருங்கள், அவருக்கு பின்பாக வாருங்கள். God bless you all.